ஸோ இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. ஸோ இன்னையிலேருந்து 3 டேஸ்க்கு வீக்கெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இன்னைக்கு சென்னை சிட்டியில் ஜனநாயகன் அப்புறம் ஸ்பைடர்மேன் படத்துக்கு புக்கிங்ஸ் எப்படி போய்கிட்டு இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஜனநாயகன் எடுத்துக்கிட்டோம்னா இன்றைக்கி மட்டும் சென்னை சிட்டியில் டோட்டலாக 354 ஷோஸ் ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. அதில் டோட்டலாக 31 ஷோஸ் தான் ஃபாஸ்ட் ஃபில்லிங்லேயே போய்கிட்டு இருக்கு. நான் இந்த வீடியோ எடுக்கிற வரைக்கும் ஒரு ஷோ கூட சோல்ட் அவுட் கூட ஆகலை. ஸோ இது ஒரு டிசாஸ்டர் லெவலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். ஸோ இந்நேரம் பார்த்தோம்னா ஒரு தளபதி படத்துக்கு குறைஞ்சது 450 500 ஷோஸ்க்கும் ஷெடியூல் பண்ணியிருக்கணும். அதிலலாம் அதிகபட்சம் 100 ஷோஸாச்சும் ஃபாஸ்ட் ஃபில்லிங்கில் போய்கிட்டு இருக்கணும். ஸோ ரெண்டுமே இது பண்ணலை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி இது ஒரு டிசாஸ்டரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான். நெக்ஸ்ட் ஹாலிவுட் மூவி ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே எடுத்துக்கிட்டோம்னா இன்றைக்கி சென்னை சிட்டியில் மட்டும் டோட்டலாக தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு எல்லா லாங்குவேஜும் சேர்த்து 532 ஷோஸ் ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. அதில் 281 ஷோஸ் ஃபாஸ்ட் ஃபில்லிங்லையும் 34 ஷோஸ் சோல்ட் அவுட் ஆகிருக்கு. ஸோ இது ஒரு பிளாக் பஸ்டரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். கடைசியாக ஒடிசி படம் கூட இந்த லெவலான பெர்ஃபார்மன்ஸை பண்ணலை, அதாவது ஹாலிவுட் படங்களில். ஸோ இந்த ஸ்பைடர்மேன் படம் தமிழ்நாட்டில் ஷோ கவுண்ட்லேயும் சரி, ஃபாஸ்ட் ஃபில்லிங்லேயும் சரி, சோல்ட் அவுட்லேயும் சரி ஒரு செமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸை பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ நாளைக்கு சனி ஞாயிறுலாம் கண்டிப்பாக இன்னும் டபுள் மடங்குக்கான பெர்ஃபார்மன்ஸை நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் பாக்ஸ் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் மட்டுமே டே 1ல் 85 100 கோடிக்குள்ளே அந்த கலெக்ஷன் வந்திருக்குன்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ டீட்டெயில்டான கலெக்ஷன் ரிப்போர்ட் வந்தோடனே நம்ம சேனலில் பார்க்கலாம். ஸோ இப்போ ஜனநாயகம் படத்துக்கு இது ஒரு மோசமான நிலைமைன்னு சொல்லி ஆகணும். ஏன்னா ஸ்பைடர்மேன் படம் கிட்டத்தட்ட வாஷ் அவுட் லெவலான பெர்ஃபார்மன்ஸை தான் பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் பண்ணுற மாதிரி இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கு. ஏன்னா தமிழில் ஒரு டயர் 1 பிக்கஸ்ட் ஹீரோவோட படம் ரிலீஸ் ஆன செகண்ட் வீக்கெண்டில் ஒரு ஷோ கூட சோல்ட் அவுட் இல்லாமல் ஃபாஸ்ட் ஃபீலிங்லேயே 50 கீழே போகிற அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸை பண்ணிக்கிட்டு இருக்குன்னா இதெல்லாம் என்ன சொல்கிறேன்னே தெரியலை. ஸோ வரப்போகிற இந்த சனி ஞாயிறுலையாச்சும் இந்த ஜனநாயகன் படம் ஸ்பைடர்மேனோட கிளாஸில் கொஞ்சமாச்சும் நிற்கிதான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா நான் சொல்கிறது தமிழ்நாட்டில் மட்டுமே கிடையாது, ஆல் ஓவர் இந்தியா பூரா. ஏன்னா ரெஸ்ட் ஆஃப் இந்தியா, கேரளா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா எல்லா இடத்துலையுமே கிட்டத்தட்ட வாஷ் அவுட் லெவலான பெர்ஃபார்மன்ஸை தான் ஜனநாயகன் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ ரிலீஸ் ஆன செகண்ட் வீக்லேயே இந்த பெர்ஃபார்மன்ஸ்னால் தேர்ட் வீக்கில் என்டர் ஆகிறதே கஷ்டம் தான் நான் நினைக்கிறேன் வெளி ரீஜியன்ஸ்லலாம். ஸோ ஃபைனலாக இந்த ஜனநாயகன் கருப்பு படத்தோட கலெக்ஷனையாச்சும் பிரேக் பண்ணுதான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம்.